அத்தை அத்தை என்ன எங்க அத்தை காது கேட்க மாட்டேங்குது. ரொம்ப தீவிரமா சமையல் பண்றாங்களோ? இவ்வளவு தீவிரமா சமையல் பண்றாங்க, இன்னும் வந்து நான் ஆச்சா இல்லையான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இந்த அத்தை உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. நமக்கு வேற வயிறு வேற ரொம்ப பசிக்குது. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கடமுடாங்குதே வயித்துக்குள்ள. என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி கறி குழம்பு ஆனது நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா இந்த அத்தை இன்னும் செஞ்சுட்டே இருக்கிறாங்கப்பா. அத்தை குழம்பு ஆயிருச்சா, சோறு ஆயிருச்சா, சொல்லுங்க அத்தை. ஏதாவது பதில் சொல்லுங்க அத்தை. வாசம் வேற மூக்கு தொலைக்குது. நீங்க வேற இன்னும் சாப்பிடவானே கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அத்தை? அத்தை காது கேக்குதா? ஏண்டி இப்படி குழம்பு தள்ளுற? எதுக்கு இப்படி லப்பா அச்சான் கூப்பிட்டுட்டே இருக்கற? ஏதாவது நிம்மதி ஒரு வேலை வெட்டி செய்ய கூப்பிடுறியா? நீயும் செய்ய மாட்ட, செய்யறவளே விட மாட்டா. எதுக்கு கூப்பிட்ட? ஓ வந்துட்டீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா? ஐயோ இன்னும் என்னத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமையல் ஆச்சா இல்லையா? எனக்கு வேற ரொம்ப பசிக்குது அத்தை. ஏண்டி பச்சை ஏதாவது எடுத்து திங்க வேண்டியதானே? நான் வேண்டாம் நான் சொன்னேன். அதுதான் காலையில எல்லாம் சோறெல்லாம் ஆக்கி தானே வச்சிருந்தேன். போய் போட்டு திங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு என்னையா அத்தை அத்தை ஞானம் விட்டுட்டு இருக்கிறேன்? காலையில செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எதுக்கு நான் உங்களை கூப்பிடுறேன்? நானே வேணும்னா போய் போட்டு சாப்பிட்டு போறேன். நான் ஒன்றும் அதை கேட்கலத்த. கறி குழம்பு ஆச்சா இல்லையா அதுக்கு தான் கேட்டேன். ஏண்டி கறி கொண்டு வந்து கொடுத்ததையுமே ஆச்சா ஆச்சான் 10 வாட்டி கேட்டா நான் என்னடி பண்றது? குழம்புல அடுப்புல வச்சிருக்கிற வெந்திட்டு இருக்குது. என்னத்தா இன்னுமா வெந்துட்டு இருக்குது? வாசல்லாம் அப்பள இருந்து வந்துட்டு இருக்குது. நீங்க என்னடானே இன்னும் வெந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு குழம்பாச்சு ஆச்சா இல்லையா? மட்டன் என்ன பண்ணீங்க, சிக்கன் என்ன பண்ணீங்க? என்னடி என்ன கேக்குற? உங்களுக்கு வேற இப்படி கேட்ட புரியாதா? கோழிக்கறி என்ன பண்ணீங்க, ஆட்டுக்கறி என்ன பண்ணீங்கன்னு கேட்டதா. கோழி கறியை வறுத்து வச்சிருக்கிற, மட்டன் ஏதோ குழம்பு மாதிரி வச்சிருக்கிற. ஏத்தா சும்மா ஏதாவது குழம்பு கிளம்பு வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது பிரியாணி செய்யலாம்ல? எப்ப பார்த்தாலும் குழம்பு அது இது மாதிரியே வச்சுட்டு இருக்கிறீங்க. பிரியாணி செஞ்சாச்சு போடலாம்ல? ஆமா பாரு, இவ கேட்டதெல்லாம் நல்லா வக்கனையை செஞ்சு கொடுக்கறதுக்கு இவ நல்ல கூட மாட வந்து வேலை செய்யறா. கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பாரு வையாரமா படுத்துட்டா. நான் போய் அடுக்கலைக்குள்ள நின்று இவளுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறேன். இதுல வேற பிரியாணி வேற செய்யலாமா? பிரியாணி அடியே ஏதாவது என்னால முடியறதானே செய்ய முடியும் இந்த வயசான காலத்துல. நீ கேட்கறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஓ வந்து சாப்பிடுவா. நீ 5 நிமிஷத்துல குழம்பு ஆயிரும், இறக்க போறேன். அது வந்து போட்டு தின்னு. சும்மா என்ற உசுர் எடுக்கிறதுனே இருக்கிறாப்பா சாமி. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? ஒரு பிரியாணி தானே கேட்டேன். அதுக்கு போய் எங்க அத்தை என்னமோ சொல்லிட்டு போறாங்க. வயசான காலத்துல அது இதுன்னு. ஏன் வயசான காலத்துலன்னா பிரியாணி செய்யக்கூடாதா? என்ன குழம்பெல்லாம் செய்யறீங்களாமா? பிரியாணி செய்யறதுக்கு என்ன? இது சொன்னா நம்மள திட்டுறாங்க. கருப்பாயி, வா சுப்பம்மா. எங்க போயிட்டு இருக்கிற நேரத்துக்கு? நான் எங்க கருப்பாயி போவேன். சரி அங்க ஏதாவது மொட்டைக்காரி இருந்தானா கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு வரலான்ட்டு போயிட்டு இருக்கிறேன். படுத்தா தூக்கமே வரல. சரி என்ன பண்றது, பொழுதே போக மாட்டேங்குதா. சரி அதான் கொஞ்சம் அங்க போய் திண்ணையில அப்படியே உட்காந்துட்டு வரலான்ட்டு அப்படியே கிளம்புனேன். நீ எங்க கூடையும் கையுமே எங்கேயும் போற மாதிரி இருக்குது? அதுவா, அது இதான் இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு கொஞ்சம் இடம் புல்லு பிடிங்கிட்டு வரலான்ட்டு கூட எடுத்து கிளம்புனேன் இப்பதான். ஏன் கருப்பாயி, ஆடு மேய்க்கிறதுக்கு வெளியே தானே கூட்டிட்டு போவ நீ? ஏதோ தோட்டத்துக்கு போக்க அங்க இங்கன்னு. இப்ப எங்க நீயே போய் புல்லு பிடிங்கிட்டு வந்து போடுறியா? ஏன் மேய்க்கிறதுக்கு இப்ப போறது இல்லையா? போவது சுப்பாயி, என்ன பண்றது, இன்னைக்கு கொஞ்சம் முடியலையா, அதனால ஆடு மேய்க்கிறதுக்கு போகிறேன் நானு. வீட்டுல எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். அதை பட்டியில தான் எல்லாம் கிடக்குதுங்க. சரி என்ன பண்றது, தீனி ஏதாவது வேணும்ல. சரி அதான் ஏதோ 4 கட்டு புல்லாச்சு எங்கேயாச்சும் போய் பிடிங்கிட்டு வரலான்ட்டு அப்படியே கிளம்புனேன். எங்க ஆட்டுக்குட்டி அவுத்துட்டா அது எங்கேயாச்சும் ஏதோ 1 2 தப்பி தவிர அந்த பக்கம் இந்த பக்கம் மேய்ச்சிட்டு போனா அதான் என்னமோ நடக்குது. எதையோட இழுத்துட்டு போகுதா என்னமோ தெரியல கருமா. அதான் ஒரு ஆட்டுக்குட்டி என்னன்றது போச்சு. அதுல இருந்து ஆடை வெளியே கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது சுப்பாயி. ஆமா கருப்பாய், நீ சொன்னதுல இருந்து எங்களுக்கு கேட்டதுக்கு அப்புறம் மனசால ஒரு மாதிரியா தான் இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி கிடைக்கவே இல்லை பாரு. அது எங்க கிடைக்க போகுது சுப்பு? நான் தான் சொன்னால அது என்னமா அடிச்சிட்டாங்களோ தூக்கி போட்டாங்களோ என்ன நடந்ததுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஆட்டோட தோடு தான் நாங்க கணக்குச்சுன்னு சொன்ன அன்னைக்கு. அதுக்கப்புறம் எங்க அந்த ஆட்டுக்குட்டியும் காணும் ஒன்றும் காணும். நானும் தேடாத இடம் இல்லை, ஊரே வளர்ச்சி தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணும். சரி சரி விடு, இனிமேலாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. ஏதோ மேக்கருக்கெல்லாம் கூட்டிட்டு போனா ஏதோ கூடயே நீயும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்துலயே எல்லாம் மேக்கர் கூட்டிட்டு வந்து சும்மா நீ பாட்டுக்கு எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்டு அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு வரட்டுன்னு சொல்லி விடாத. இனிமேலாச்சும் பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ. வேற என்ன பண்றது கருப்பாயி? ஆமா சுப்பு, நீ அப்படிதான் பண்ணுவானு. எங்க அந்த மலை பக்கம் மேல ஓட்டிட்டு போறதுக்கு இப்போ கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. இந்த காட்டு பகுதிக்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. எங்க ஊருக்குள்ளதான் எங்கேயாச்சும் வேலி ஓரமா அப்படியே இப்படியே ஓட்ட வேண்டியதான். நீ என்ன பண்றது எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நானும் கொஞ்சம் அந்த மலை காட்டுக்கு தான் எல்லாம் கூட்டிட்டு போக மேய்க்கிறதுக்கு. இப்போ அவளை தொலை போறக்கும் எங்கேயாச்சும் ஆடுங்க ஏதாவது போயிடுச்சுன்னா திரும்ப வருமோ வராதோங்கிற பயம் வேற இருக்குது. அதனால அந்த பக்கத்துலயே போயிட்டு வந்துடுறது. எனக்கு அதுக்கு கூட கொஞ்சம் முடியல. சரி அதான் 4 கட்டு புல்லாச்சு பிடிங்கி போடலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். சரி வா, நான் அப்படியே கூடயே வரேன். சரி வா கருப்பாயி, என்ற தோட்டத்துல கூட கொஞ்சம் புல்லுங்கெல்லாம் நிறைய கிடக்குது. போய் எல்லாம் அறுத்து போடு, சும்மா தானே கிடக்குது. நாங்க ஒன்றும் பயிரும் போடல ஒன்றும் போடலையே, எல்லாம் வெட்டியா தானே கிடக்குது. நீ வேணா அங்கே கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு வேணா விட மேயிட்டோம்.
என்ன சொல்ற சுப்பாயி, உன்ற தோட்டத்திலயா? நீ ஒண்ணு வெள்ளா மேல ஒண்ணு போடவே இல்லையா? இல்ல கருப்பாயி, நான் இங்க போடுறேன். அதான் பாதி நேரத்தை குத்தையை கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் சும்மா தானே கிடக்குது. அதுல ஒன்றும் புழங்குறது இல்லை, ஒன்றும் பண்றது இல்லை. அதெல்லாம் சும்மா எங்க களை தான் வந்திருக்குது. எல்லாம் புல்லுங்க அது இதுதான் முளைச்சு கிடக்கும். நீ வேணா மேய்க்கிறதுக்கு போகணும், அங்கே கொண்டு போய் விடு. கொஞ்ச நேரம் அப்படியே மேய்ஞ்சிட்டு வரட்டும். அங்கே ஒன்றும் வெள்ளா மேல ஒன்றும் போடலையில்ல. என்ன கொஞ்சம் கம்பி வேலி தான் அப்படி போட்டு வச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு இடத்துல மட்டும் வழி விட்டுருக்குற, கொஞ்சம் தட்டி வச்சு மறைக்கிற மாதிரி. நீ வேணா அந்த தட்டி எடுத்துட்டு ஆடை உள்ள கூட்டிட்டு போய் மேய்ச்சல் கூட அதை மூடி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கூட ஆடுங்க வெளியே வராது. அதுக்குள்ளேயே மேய்ஞ்சிட்டு கிடக்கும். நீ வீட்டுக்கு வந்து மறுபடியும் எல்லா வேலைகளை செஞ்சுட்டு கூட நீ மறுக்க கூட்டிட்டு வரலாம் போய். நீ வேணா அப்படி வரணும். கொஞ்சம் அங்கே புல்லு இருக்கிற வரைக்கும் வேணா மேய்க்கிற கொடு. சரியா கருப்பாயி? சரி சுப்பாயி. சரி நாளைக்கு கீழே போறாங்க. சரி கருப்பாயி. என்ன வரும்போது மறுபடியும் தட்டி வச்சு மறைச்சு விட்டுட்டு வா. இல்லாட்டி தேவையில்லாத ஆளுங்களே ஏதோ உள்ள போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வேலி போட்டு வச்சிருக்கிறேன். சரி வா போலாம். சரி சுப்பாயி. சாப்பிட்டியா சுப்பாயி? சாப்பிட்டாச்சு கருப்பாயி. நீ சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்ட சுப்பாயி. என்ன கருப்பாயி, உன்ற வயலுக்கு ஏதோ பொண்ணு தேடிட்டு இருந்தா கிடைச்சிருச்சா இல்லையா? இன்னும் இல்ல சுப்பாயி, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் அமைஞ்சு வர மாட்டேங்குது. சரி போ, நானே எத்தனை நாளைக்கு தேடுறது. அமையிறப்ப அமையட்டும் போன்னு விட்டுட்டேன் நானே. என்ன மாமாவையே காணோம். கண்ணு கெட்ட தூரம் வரை காலை காணோம். எங்க போனாரு என்னன்னு தெரியல. எங்க தோட்டத்துக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. மாமா மாமா, எங்க போனாருன்னு தெரியலையே. போன் அடிச்சாச்சு பார்க்கலாம். அதான் அங்கதான் நிக்கிறாராட்டிருக்குது. மாமா மாமா. சீதா, என்ன மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுவீங்களாம்மா? வாங்க. இரு வரேன். சரி மாமா, நான் அதான் உட்கார்றேன். இதை கை கால் கழுவிட்டு வாங்க. சரி சீதா. என்ன சீதா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறியா? ஆமாங்க மாமா, வாங்க வாங்க. வாங்க மாமா, உட்காருங்க வாங்க. கை காலால கழுவிட்டீங்களா? கழுவிட்டு தான் சீதா வந்தேன். என்ன சீதா, சாப்பாடெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லவே இல்லை, நீ பாட்டுக்கு வந்திருக்கிற திடீர்னு? ஏன் மாமா, நான் வரக்கூடாதா? அதுக்கு இல்லை சீதா, நீ இன்னைக்கு தோட்டத்துக்கு வரேன்னு சொல்லவே இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். ஆமா, சொல்லவே இல்லதா. அப்புறம் என்ன பண்றது? நீங்க தான் சரியா சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. சரி, அத காலையில சொல்லிட்டு இருந்தீங்களா இங்க தோட்டத்துல தான் இங்க தான் இருப்பேன்ட்டு. சரி, அதனால தான் நான் போன் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. சரி, இங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். சரி இருங்க மாமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு பேசுங்க. பசியில வேற இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. கண்ணெல்லாம் பாரு உள்ள போய் கிடக்குது. எங்க நேரத்துக்கு சாப்பிட்டாதான் ஆகும். எங்க டைமுக்கு சாப்பிட்றதும் இல்ல, சரியா தூக்குறதும் இல்ல. லேட்டா வரீங்க. காலையில வெடியிருக்கு முன்னாடி வந்துடுறீங்க தோட்டத்துக்கு. என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு சரியா வரதே இல்ல. என்ன சீதா, நீயே இப்படி சொன்னா நான் என்ன சொல்றது? வேலை அந்த மாதிரி கிடக்குது, என்ன பண்றது சீதா? வேலை இருந்தா செஞ்சுதான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? தூக்கத்தையும் சாப்பாடையும் பார்த்துட்டு காத்துட்டு கிடந்தோம்னா அப்புறம் இதெல்லாம் யார் பாக்குறது? சீதா, ஆமா, இது என்னது கறி குழம்பா? என்ன கறி நான் வாங்கியே கொடுக்கல, எப்படி செஞ்ச? நீயே போய் வாங்கிட்டு வந்தியா சீதா? இல்ல மாமா, நான் தான் வாங்க போலாம்னு நினைச்சிட்டு பைய எடுத்துட்டு கிளம்பினேன். சரி மலர் கூப்பிட்டு பார்த்தனா கூட வராளா, அவளே ஏதோ எடுக்கிறாளே என்னமோ நினைச்சு கேட்டேன். அப்புறம் ஏதோ சின்ன பிள்ளைய அந்த நிலான்னு இருப்பாள், அவளும் இங்க 2 பேர் கறி கடைக்கு தான் போயிருக்கிறத சொன்னா. சரி அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னா, அப்புறம் நமக்கு வாங்கிட்டு வர சொல்லி. அப்புறம் அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ஏதோ பாய் கடையில தான் வாங்கிட்டு வந்தாங்களாமா. கறியெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி அதான் சமைச்சனா. சரி எங்க நீங்க சாப்பிட வருவீங்களா இல்லையான்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பொழுதாயி வருவீங்க. சரி இப்பதான் சூடா செஞ்சேன். சரி அதான் நம்மள ஒரு 8 போய் கொடுத்துட்டாச்சு, பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கூடையில வச்சு கொண்டு வந்துட்டு மாமா. சரி சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. சாப்பிட்ற சீதா, நீ எதுக்கு சீதா கஷ்டப்பட்டு வர்ற? வேணும்னா ஃபர்ஸ்ட் நானே வந்துட்டு போறேன். இப்போ என்ன, அதான் காலையில எது போட்டு கொடுத்தியே தூக்கு போசில, அதான் வீட்டுல இருந்து கொண்டு வந்தனே, அப்புறம் என்ன நான் அதை சாப்பிட போறேன். நீ எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு அவ்வளவு தொலைய இருந்து நான் வந்து வரேன்? இருக்கட்டும் மாமா, நீங்க காலையில பழைய சோறு தான் இருந்தது. அந்த தூப்போசில ஊத்தி கரைச்சு கொடுத்துருந்தேன். தொட்டுக்கிற கூட ஒன்றும் வைக்கல. சரி எனக்கு மனசு அடிச்சுட்டே கிடந்தது மாமா. சமைச்சு வச்சுட்டு வீட்டுல சும்மா நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறக்கு ஒரு 8 கொடுத்துட்டே வந்துடலாம்னு தோணுச்சு. சரி அதுதான் வந்தேன். சரி நீங்க சாப்பிடுங்க முதல்ல. சாப்பிட்றேன். வா நீயும் சாப்பிடுவா, சோறு நிறைய போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இலை வேற பெருசா இருக்குது. சரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீ எப்படி சாப்பிட்டுருக்க மாட்டீல்ல, நீ ஒரு பக்கம் சாப்பிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. நான் காலையில சோறு லேட்டா தான் சாப்பிட்டேன். நானும் 11 மணிக்கு மேல தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சமைச்சு கொண்டு வந்தேன். எனக்கு பொண்ணு பசிக்கல. நான் இப்ப சாப்பிட்டேன்னா அப்புறம் நடக்க முடியாது, வீட்டுக்கு மறுபடியும் போகணும்ல. நீங்க சாப்பிடுங்க, நான் வீட்டுல போய் அப்புறமா பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். அடி ஒரு 2 வாயாத்தி சாப்பிடு. சரி நீங்க சொல்றதுக்காக ஒரே ஒரு வாய் மட்டும் எடுத்துக்கிறேன். போதும் நீங்க சாப்பிடுங்க. நீ சொன்ன கேட்க மாட்டீங்க. இவ்வளவு அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுடீன்னா சாப்பிட மாட்டேங்கிற, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவாளாமா. ஏன் எங்க தோட்டத்திலேயே கறி குழம்பு ஊத்தி 2 பேரும் சாப்பிட்ட என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்ல மாமா, நானும் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்றேன்ல. எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. சரி சாப்பிட்றேன். என்ன மாமா, குழம்பெல்லாம் நல்லா இருக்குதா? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது சீதா. ஆமா, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க மாமா தோட்டத்துல இன்னைக்கு?
அதுவே சீதா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் உரம் போட்டுட்டு இருந்தேன் சீதா. இன்னைக்கு உரம் போடுற வேலையிலேயே மத்தியானமாயி போச்சு. அப்படியா மாமா? உரம் போடுறதுக்கு வேணா ஏதோ ஒரு ஆள் விட்டாச்சு போட்டுருக்கலாம்ல மாமா. எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யாட்டி என்ன? ஏதோ கூட 2 பேர் வச்சுக்கலாம்ல. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே ஒரு 2 3 பேர் இருக்கிறாங்களே சீதா, போதும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கூட மாடு இருக்கிறதுக்கு. ஏதோ மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு வார தோப்புல இளநி வேற லோடு போக போகுது. சரி அங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெட்டி வைக்க சொல்லியிருந்தேன். எல்லாம் ஹோல்சேல் பண்ணி லோடு ஏத்திட்டு இருக்கிறாங்க. சரி லோடு ஏத்துனதை கூப்பிட்டு சொன்னேன். இங்க அங்க வேற போகணும். சரி நான் அவங்கள கூப்பிட்டு இங்க உரம் போட சொல்லிட்டு அப்புறம் அந்த வேலை நின்று போயிரும்ல. சரி அதனாலதான் இன்னைக்கு உரத்தை நாமளே போட்டு விட்டுலான்ட்டு நானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இனி பாரு நீ சாப்பிட்டுட்டு அங்க லோடு எடுத்துட்டு போகணும். ஃபோன் வேற வருதுன்னு நினைக்கிறேன் சீதா. உங்க தன்னந்தோப்புல இருந்து தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். லோடு கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். சரி நான் வேற போகணும். சரி சீதா நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் தோப்புக்கு. சரி நீ பார்த்து போய்க்கிறியா பத்திரமா? சரி மாமா, நான் போய்க்கிறேன். சரி நீங்க சாப்பிட ஓடாதீங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சரி சீதா. அட சீதக்கா, என்ன எங்க போயிட்டு வரீங்க? என்ன மலரே, தோட்டத்துக்கு தான் போயிட்டு மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். தோட்டத்துக்கு போனீங்களா? சொல்லவே இல்லை என்கிட்ட போறேன்னு. சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பல. இல்ல மலரே, நான் சும்மா சரி போக வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். மாமா கிட்ட கூட வரேன்னு சொல்லவே இல்லையா? சரி அதான் கறியெல்லாம் எடுத்து குழம்பு வச்சோம்ல. சரி அவரு வேற காலையிலயும் சரியா சாப்பிடல. பழைய சோறு தான் கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தானா. சரி மனசே கேட்கல. சரி அதான் ஒரு நட போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டேன் மலரே. ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்கிற இந்த பக்கம்? இல்லக்கா, அதான் சரோஜா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அவ 2 ஜாக்கெட் தைக்கிற கொடுத்துருந்தாளா. அது கொடுத்து 1 மாசமே ஆச்சு. தைச்சுதான் வச்சிருந்தேன் ஏற்கனவே. சரி அப்படியே ஃபோன் பண்ணி நாளைக்கு ஏதோ ஊருக்கு போறாளாம் எங்கேயோ. சரி ஜாக்கெட் தைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க, நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், வர முடியுமான்னு கேட்டா. சரி வர்றேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஓஹோ அப்படியா? சரி சரி, காசு கொடுத்துட்டாளா தைச்ச ஜாக்கெட்டுக்கு? எங்கக்கா சில்லற இல்லையாமா கையில. சரி அப்புறமேல ஃபோன்ல அவங்களுக்கு அனுப்புற அப்படின்னு சொல்றா. என்ன பண்றது? சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம். ஓ அப்படியா? சரி சரி, இப்ப எல்லாம் அப்படிதானே பண்றாங்க. என்ன பண்றது? எதுக்கு எடுத்தாலும் போன்ல அனுப்புறேன்னு சொல்றது. சரி பாத்துக்க, வந்துச்சா இல்லையான்னு அப்புறமா பசங்களை விட்டு பூமாரி கிட்ட சொன்னாங்கன்னா நான் பார்த்து சொல்லுவா. ஆமாக்கா, வேற என்ன பண்றது அப்புறம். சரி வா மலரே, வீட்டுக்கு போயிட்டு போலாம். இப்போ போய் என்ன பண்றதா? உங்க மாமியார் வீட்டுல இல்லையில, பிள்ளைங்க வரக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இல்ல. வா வீட்டுக்கு போலாம். இல்லக்கா கொஞ்சம் வேலை இருக்குதே, நான் செஞ்சுட்டு பிள்ளைங்க வரக்குள்ள முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்க வந்தாங்கன்னா வேணா அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வேணா சாயங்காலம் வரேன். ஓ அப்படியா? சரி மலரு, சரி அப்புறம் போயிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வா. நானும் சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல தோட்டத்துக்கு எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். போய் எல்லாம் ஹோல்சேல் பண்ணி எடுத்து வைக்கணும். நல்ல குட்டி வேற என்ன பண்றான்னு தெரியல. போறப்ப சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு தான் போனேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. சரி நானும் போய் பாக்குறவள. சரி அப்புறமேல் வா சரியா? சரிக்கா. என்ன மச்சான் நாட்கள் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்தீங்களா, இல்ல போயிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டீங்களா? எங்க அவர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாரு. சாப்பிட ஏதோ ஃபோன் வந்துருச்சாமா. சரி நீ போ, நான் சாப்பிட்டு போய்க்கிறேன்னாரு. சரி சாப்பிட்ற வரைக்கும் சும்மா அப்படியே இருந்துட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அவரே இங்க தோப்புக்கு போறாரு. ஓஹோ சரி சரி, அப்ப தோட்டத்துக்குள்ள எல்லாம் கறி சோறு சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆமாப்பா, நீ ஒருத்தி தான் பாக்கி. அட ஏமலர் நீ வேற. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவரே இங்க அவதியே சாப்பிட்டுட்டு சரி ஏதோ லோடு ஏத்தணும்னு சொல்லிட்டு பாவக்க பறக்க ஓடுறாரு. வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.